நெல்லை மாநகராட்சியின் மேயராக திமுகவின் கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மறைமுக தேர்தலில் 30 கவுன்சிலர்கள் ராமகிருஷ்ணனுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கும் நிலையில் நெல்லை மேயராக ராமகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ராமகிருஷ்ணனை எதிர்த்து போட்டியிட்ட பவுல்ராஜ் 23 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்திருக்கும் நிலையில் மறைமுக தேர்தலில் 30 கவுன்சிலர்கள் ராமகிருஷ்ணனுக்கு ஆதரவாக வாக்களித்து நெல்லை மேயராக ராமகிருஷ்ணன் தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜ் வழங்க கேட்கலாம். நாகராஜ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நெல்லை மாநகர மேயருக்கான புதிய மேயர் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெற்றது. மிகவும் பரபரப்பாக நடைபெற்ற தேர்தலில் அதாவது அமைச்சர்கள் KN நேரு மற்றும் தங்கந்தனசேன திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் திமுக தலைமை சார்பாக 25வது வார்டு கவுன்சிலர் கிட்டு என்று ராமகிருஷ்ணன் அறிவிக்கிறார்கள். ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக திமுகவில் நீக்கம் செய்யப்பட்ட ஒரு கவுன்சிலர் 6வது வார்டு கவுன்சிலர் பவுல்ராஜ் என்பவர் அவர் இன்று காலை எதிர்பாராத வேட்புமனு தாக்கல் செய்கிறார், போட்டியும் இடுகிறார். இதனால் தேர்தல் என்பது ஒருமனதாக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படாத இருந்த தேர்தல் என்பது 2 பேர் போட்டியிட்டதால் தேர்தலாக நடத்தப்பட்டது. அதன்படி தேர்தல் நடத்தப்பட்டது. 54 பேர் வந்திருந்தார்கள். மொத்தம் 55 மாமன்ற உறுப்பினர்கள். இதில் 54 பேர் வந்திருந்த நிலையில் இதில் 43 பேர் வரைக்கும் திமுகவை சார்ந்தவர்கள், மற்றது கூட்டணி கட்சிகள் மற்றும் அதிமுக 4 பேர் இருக்கிறார்கள். அந்த அதிமுகவை சேர்ந்த 4 உறுப்பினர்கள் 3 பேர் மட்டும் இருந்தார்கள், ஒருவர் வரவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 54 பேர் வந்த இடத்தில் தற்பொழுது 30 இடங்களில் வெற்றி பெற்று திமுக சார்பில் தலைமை சார்பில் அறிவிக்கப்பட்ட அந்த மாமன்ற உறுப்பினர் தற்பொழுது மேயராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தற்பொழுது அந்த அறிவிப்பை மாநகராட்சி ஆணையாளர் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது அந்த தெரிவிக்கும் அறிவிப்பு என்பது அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இதில் எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக தற்போது நடந்துள்ள சூழல் என்னவென்றால் நெல்லை மேயருக்கான தேர்தலில் வெற்றி பெற்ற ராமகிருஷ்ணனுக்கு கவுன்சிலர்கள் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். நாகராஜ், இது குறித்தான முழு விவரங்கள். தற்பொழுது நெல்லை மாவட்டத்தில் பொறுத்தவரைக்கும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருடைய அப்துல் வகாப் அவர் தற்பொழுது எடுத்து வந்திருக்கிறார். மாநகராட்சி வளாகத்தில் வந்திருக்கிறார். அவர் தலைமையில் தற்பொழுது மாநகராட்சி ஆணையாளர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது புதிய மேயராக தற்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட 30 வாக்குகள் வெற்றி பெற்றுள்ள கிட்டு என்ற ராமகிருஷ்ணனை மேயராக அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் மொத்தமாக இந்த 54 வாக்குகள் என்று பதிவாகி இருக்கிறது. அதில் 30 வாக்குகளை ராமகிருஷ்ணன் பெற்றிருக்கிறார். பவுல்ராஜ் பெற்ற வாக்குகள் 23. அவரை எதிர்த்து போட்டியிட்ட, அதாவது திமுக கட்சி சாராத ஒரு நபர், திமுக நீக்கம் செய்யப்பட்ட ஒரு நபர் துணிச்சலாக திமுக தலைமைக்கு எதிராக போட்டியிட்டு தற்பொழுது அவர் 23 வாக்குகள் பெற்றிருப்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் இது செல்லாத வாக்கு என்று ஒன்று பதிவாகி இருக்கிறது. அப்படி பார்க்க இனிமேல் வரக்கூடிய மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளாக தான் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. தற்பொழுது மற்ற மாமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிறார் புதிய மேயருக்கு.